சக்தி பராசக்தி ஆதிசக்தி அன்னையே போற்றி போற்றி. திருவடியே சரணம். ஓம் குருவே நம நமஸ்தே. ஓம் லிங்கா நம நமஸ்தே. திருச்சிற்றம்பலநாதா சிவகுருவே நம நமஸ்தே. காரால நம நமஸ்தே. கடவனே நம நமஸ்தே. சீரால நம நமஸ்தே. சில குருகளே நம நமஸ்தே. காளிதாச குருகளுக்கு கோடான கோடி நம நமஸ்தே. கந்தனுக்கு முன்பிறந்த கணபதிய முன்னடவா. ஏழனுக்கு முன்பிறந்த விநாயகனே முன்னடவா. அடிய போலே உமக்கு அதர்சங்கள் ஆயிரமா. அடிய போலே உமக்கு ஒப்பட்டுகள் ஆயிரமா. குதிரை அடிய போலே உமக்கு கொழுக்கட்டைகள் ஆயிரமா. பழத்த பழம் சீதாப்பழம் ஆயிரமா. பழத்த பழம் கொய்யா பழம் ஆயிரமா. கனிகள் ஆயிரமா. முக்கணி தேங்காய்கள் ஆயிரமா. கொலைகள் ஆயிரமாம். வெத்திலை பாக்கு அவள் கடலை பொறிகள் எல்லாம் நாம் படைத்து நேர நேரமாயோ என் காளியை காணவில்லை. ஓம் தத்தோதே. முழு நிலவே பருவமழையே பூக்குழி பெரு நெருப்பே சித்தவித்தே உச்சம்மா பிடாரி சௌடியே அரக்கனை அழித்தமா காளியே மாதம் முப்பழுவே தித்திக்கும் அமுதேன் மொழியே ஓடும் நதிகரையில் உன்முகம் நான் கண்டேன். ஓம் சக்தியே. ஓம் காளி உகிரகாளி ஏகசுரூபமாய் நின்ற காளி. கனகசபையை ஆடவத்த காளி வாங்காளி பூங்காளி ரத்த சாமண்டி சதாசிவ காளி பரமேஸ்வர காளி. வானம் கொழுத்து போல் எரியும் ஆகாச காளியே. ஆனந்த கோடி முகங்களும் ஆனந்த கோடி அஸ்தமுகங்களும் ஆனந்த கோடி கண்களும் ஆனந்த கோடி ஜடைகளும் பிரித்து என் முகன் வந்து விளையாடு தாயே. ஆடாடம்பே ஆடாடு அம்பலத்தில் ஆடாடம்பே ஆடாடு அம்பலத்தில் மேகங்கள் போல முடியழகும் மேகங்கள் போல முடியழகும் போலே பட்டழகும். ஆடாடம்பே ஆடாடு முடிவிருச்சி
வணக்கம். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். நம்ம ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய ஆசீர்வாதத்தோட இந்த பெங்களூர்ல வந்து அம்பாலை வச்சு அலங்காரம் பண்ணி இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் நன்மைக்காக இங்க 5 நாள் அம்பாலை அம்மரை வச்சு இங்க சிறப்பாக பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு உண்டான பூஜை அம்மா செங்கோல் ஆட்சி கொடுத்து இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் குறையெல்லாம் கேட்கறதுக்காக அந்த ஒரு தோற்றத்துல உட்கார வச்சு இன்னைக்கு அம்மாவுக்கு சந்தோஷ ஆரத்தி எல்லாம் கொடுத்து மங்கள ஆரத்தி எல்லாம் கொடுத்து ஆன்மீக வழிபாடு உள்ள அனைத்து மக்களும் இங்க கூடி ஒன்றாய் இருந்து சிறப்பா இந்த பூஜையை முடிச்சோம். எல்லா மக்களும் ஒன்னு இருந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாம் பெங்களூர்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இது 3வது ஆண்டு நான் பண்றது இங்க ரொம்ப சிறப்பா நடக்குது. ரொம்ப சந்தோஷம். அம்மாவுடைய ஆசி எல்லாருக்கும் அனுகிரகமும் பரிபூர்ணமா கடாட்சத்தோட நல்லா பால் பொங்க சேமத்தோட இருக்கணும்னு நான் அம்பாலை வேண்டிக்கிறேன். இன்னும் மேல மேல அம்பாளுடைய பூஜை இன்னும் சிறப்பா நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்ன காயெல்லாம் வந்துச்சு, ஊரே அதிர்ந்துச்சு. அப்ப அந்த அம்மா கூப்பிட்டாங்க. இந்த காயெல்லாம் என்னன்னா பிளேக்கு மாதிரி ஊரையே ஆட்டி அடிச்சு உலகத்தையே ஆட்டுச்சு. அந்த டைம்ல இந்த அம்மாவை வடநாட்டுல இருந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் நாங்க கொடுக்குறோம். படியெல்லாம் கேட்டுச்சு. நான் எடுக்கிறேன் அந்த நீ வடநாட்டில் வந்தவளே பிளேக்கு மாறிக்கு என்று பேர் எடுத்து நின்றவளே. வடநாட்டில் வந்தவளே பிளேக்கு மாறி பேர் எடுத்து நின்றவளே. அந்த மாட்டா மந்திரத்துக்கு அங்காளியா உருவெடுத்து மாட்டா மந்திரத்துக்கு அங்காளியா
அம்மா வந்து ஒரு அரசாங்கம் ஆளக்கூடிய ஒரு ஆட்சி ராணின்ற ஒரு கெத்துல உக்காந்துட்டு இருக்கா. அவளுடைய ஆட்சி எப்படின்னா இந்த மக்கள் எல்லாம் குறையில்லாம இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய நிலைமை சொல்ல முடியல, எல்லாமே ரொம்ப கீழே தான் இருக்கு. அம்பாளுடைய ஆசீர்வாதம், அம்பாளுடைய ஆட்சி இனி நடக்கணும்ன்ற ஒரு வார்த்தையால அம்மாவுக்கு அந்த செங்கோல் ஆட்சியை கொடுத்து இந்த ஊர் பொதுமக்கள், இந்த பெங்களூர்ல இருக்கிற மக்களும் சரி, இந்த உலக நாடு அனைத்துக்கும் சொல்றேன், எல்லா மக்களும் சீரம் சிறப்பமா இருக்கணும்னு சந்தோஷமாக இந்த ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கிறோன்னா இந்த உலக நாடு மக்கள் அனைவருடைய நன்மைக்காக இந்த ஒரு தோற்றத்தை கொடுத்து அம்மாவுக்கு அம்மா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த தோற்றத்தை நாங்க வடிவமைச்சிருக்கோம். எப்படி இருந்தானா தலைய மெரிச்சு அவ காலியாக உருவெடுத்தவோ அந்த சமயபுரத்தை எல்லையில தலைய மெரிச்சு காலியாக உருவெடுத்த சமயபுர மாத்தா நீ குந்துனா குவத்தூரு தங்குனா தயனூர் தண்ணி பட்டா மலையனூர் மலையனூர் சூரியனுக்கு அதிபதி. நெருப்பு கிட்ட எங்க தண்ணி இருக்கும், தண்ணியே வராது. கல்வத்துக்கு முன்னுக்கே இல்லைன்னா எங்க இருக்கும். அவோ சிவா சிவா என்றுரைத்தா அந்த சிவனாரு உச்சி நில கங்கை தட்டி ஓடுற கங்கையில் நீராடி நிற்குமிண்டா. ஒட்டை மேல் அணைப்பை வைத்தார் ஒரு படி குங்குமமா மஞ்ச முகத்தழகி மக்கள வஞ்சி இடலழகி வஞ்சி இடலழகி வண்ணமிகு பேரழகியா மீன் பல கண்ணழகியவா வண்ணமிகு பேரழகி அத்தாயா உந்தன் கண்மலரு தன்னருளை தான் பழிவா தன்மைகள் பாவம் அவ எங்கிருந்து பிறந்தவா அக்னியில பிறந்தவாவா. அக்னியில பிறந்த ஆதிசக்தி என்று பேர் எடுத்தவாவோ அக்னியா நிக்கிறா. செத்தா தலைமாட்ட வெளுக்கு வச்சுட்டு வந்தா வெளுக்க பத்து நல்லா பண்றாங்க. அக்னியில பிறந்தவள உனக்கு வீர ஜாட்டி கத்தி அடி வீரா மலையனூருக்கு அம்பாளை சேவிக்க போறோம்னா மக்களுடைய மனக்குறைகள் 1000, உடல் பிணி எல்லாமே அந்த ஒரு மண்ணுக்கு போனாலே எப்படியாப்பட்ட நோயா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட வினைகளா இருந்தாலும் சரி, மலையனூர் மண்ணுல போய் விழுந்தாலே அந்த விழுந்த அடுத்த நொடிய அம்மா வந்து நம்மளை தூக்கி அவளுடைய ஆசீர்வாதத்தால நம்ம உடல் பிணியில இருந்து எல்லாமே அனுகிரகங்கள் பரிபூர்ணமா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட தான் இல்லறதுக்கு வருவோம் நம்ம. ஏன்னா மலையனூர் சொல்றதுக்கு எனக்கு இன்னும் வார்த்தைகள் இல்லை, இன்னும் நிறைய வார்த்தைகள் சொல்லலாம் அம்பாளை பத்தி. அந்த மண்ணை பத்தி பெருமையை நம்ம சொல்லணும்னா இன்னும் எனக்கு இப்போ நேரம் பத்தாது. ஆனா அவளுடைய ஆட்சி இன்னும் மேல மேல மலையனூர்ல மக்கள் கூட்டம் வந்து அவளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். உலக நாடு முழுவதும் மக்கள் மனசாந்தி அடையணும், சந்தோஷமா இருக்கணும்ட்டு அம்பாளுடைய பாதத்தை தொட்டு வணங்கிறேன். அடேரி மேய்ந்து வரும் கருணாகன் குட்டியம்மா, செடி
செடியோரும் மெய்ந்து வரும் சென்னாங்க குட்டி அம்மா அம்மா நீ காடேறி மெய்ந்து வரும் கருணாகன் குட்டி அம்மா செடியோரும் மெய்ந்து வரும் சென்னாங்க குட்டி அம்மா மலையோரும் மெய்ந்து வரும் மலையினூர் ரங்க முத்து அம்மா நீ புற்றாய் நல்ல தாயே சிலை வளர்ந்தாய் நீ நாகனானாய் ஐந்தடுக்கு புற்றினிலே நீ 5 தலை நாகனானாய் பாம்பால அம்மா உனக்கு சிம்மாடு அம்மா உனக்கு முக்காடு முக்காடு நீக்கியானாய் அருணாகன் தாயே காவலாமே அண்ணார்ந்து முத்தம்மா நீ பார்த்தியானா அக்னியும் காவலாமே நீ அக்னிலே நீ பிறந்தவளே திரௌபதி உமையவளே வீரஜாட்டி கத்தி அடி வீரமத்த காட்டும் அம்மா எங்க போனாலும் ஒரே தரவுக்கு தான் வரும். யாரு சிவன் உருந்தேல அவரு எங்க போனாலும் ஒரு தலை சிவந்து 5 தலை அம்மாது. ஏன்னா சிவன் கிட்ட ஒரே தலை கண்ணுல இருக்குது. சிவா சிவா என்பவர் தாய், சிவா சிவா என்பவர் தாய். அமாவாசைன்ற பட்சத்துல அம்மா அந்த உச்ச ஒரு ஜாமத்துல எல்லா மக்களுடைய ஊர்வலம் வரக்கூடிய ஒரு காட்சி தான். அப்ப நம்ம எல்லாம் நித்திரையில இருப்போம். ஆனா அந்த அமாவாசையில இரவுல மட்டும் நமக்காக அவ தூங்காம 12 மணி ராத்திரிக்கு ஊஞ்சல் ஆடிட்டு ஊக்குறன்னு கேட்கறதுக்காக உக்காந்துட்டு எல்லா மக்களுடைய அவளுக்கு 1000 கண்கள்.
அந்த 1000 கண்களை கடாட்சத்தோட நம்ம மக்களை பார்க்கறதுனால எல்லா குறையும் தீருது, எல்லா மக்களுடைய குறையும் தீருது. அதுக்காக தான் அந்த மலையனூர்ல அந்த அம்பாள் அந்த 12 மணி ராத்திரிக்கு தேவர்கள் மூவர்கள் எல்லாம் வந்து வணங்கக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்துலதான் அம்பாளுக்கு பரிபூர்ண பூஜைகள். எவ்வளவு மக்கள் தூங்காம, குழந்தை குட்டி முதல் கொண்டு தூங்காம அந்த மலையனூர் மண்ணுல அவளுடைய பாதத்தை சேவிக்கிறதுக்காகவே அமர்ந்திருக்குது. அதோடைய வரலாறு நான் சொல்லணும்னா இன்னும் எனக்கு நேரம் போகாது. அந்த ஸ்ரீரங்க எல்லையிலிருந்து வாயா கருப்புன்னு கூப்பிடுது. வீட்டுல இருக்கும் எப்படி வர்றாரு பாரு. வாயா கருப்பு தருபையில பிறந்தவரா, தருபையில பிறந்தவரா, பிண்டத்தை பார்த்தவரா, தருபையில பிண்டவர் பிண்டத்தை பார்த்தவர். வாயா கருப்பு கயா கருப்பு, வாயா கருப்பு வாயா கருப்பு. அல்சலம்பு கொய்யோ கொய்யோ வாயா கருப்பு வாயா கருப்பு. அந்த ஸ்ரீரங்கம் எல்லாம் விட்டு வாயா கருப்பு. ஸ்ரீரங்கத்தை உள்ள இருந்து கூப்பிடுவாங்க அண்ணன். யார என்ன வீட்டுக்க வாயாட்டு. கருப்பு யாருன்னா நாராயண ரூபம். மீட்டெடுக்க வான்ட்டு ஸ்ரீரங்கம் உள்ள இருந்து கூப்பிடுது. மரம் அது உடுக்கையோட சிவனை கூட வராது. வாயா கருப்பு வாயா கருப்பு. கல் செலும்பு கையா கொய்யோ. எரு நாக்கில் குதிரை கருப்புக்கு ஆட்டுக்குட்டி ரத்தம் கொடுத்து இன்னைக்கு உலகமே திரும்பி பாக்குது. எந்த மினிஸ்டர் தமிழ்நாடு வந்தாலும் அந்த மக்கள் ஒரு குட்டி, அரசு குட்டின்னு கொடுக்குவாங்க. அரசே கொடுக்குது ஒரு குட்டி. திருச்சியில அரசுவே கொடுக்குது. அந்த மாதிரி காலி ரூபத்துல நின்று வருவோம். ஓலையிலே நின்னவெல்லாம் ஓலையிலே நின்னவன் ஓலைக்கிடாயிரணி என்று பேரெடுத்த குழுமாகி அம்பாளுடைய பரிபூர்ண கடாட்சம் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி தாயேன்னு சொன்னாலே போதும். மந்திரத்துக்கு அதிபதி அவ கிடையாது, அன்புக்கு அதிபதி அவளே. ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி அன்னையே போற்றி போற்றி, திருவடியே சரணம். பலி அந்தி பலி மேக்க பலி எடுத்தவளாம். ஆனா அவளுக்கு அந்த பலியெல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு ஆடு வெட்டி தார பூஜை தீர்ப்பியானாக்கா அதுவும் தீர்க்கிறது இல்லைன்னு. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு. அந்த கோழி அறுத்து தார பூஜை தீர்ப்பியா அம்மா? உனக்கு கச்ச கருவாடு உலையெல்லாம் அப்படியே வைக்கவா? 1000 முட்டைகளாம் 1000 பொட்டைகளாம் 1000 விளக்கறிந்தாலும் அந்த அரை விளக்கு